ஸோ இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க தமிழ் டைட்டில் பார்த்த மாதிரி இன்னைக்கு ஒரு மினி விளாக் தான் பார்க்க போறீங்க. என்ன விளாக்னு தமிழ் டைட்டில் அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம மன்னா ஸ்வீட்ஸுக்கு தான் போறோம். ஸ்வீட்ஸுக்கு போனா ஸ்வீட் தானே ப்ரோ வாங்கணும், நீ என்ன ப்ரோ வேற ஏதோ வாங்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. ஸ்வீட் ஷாப்லயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கு தான் நம்ம அந்த மன்னா ஸ்வீட்ஸுக்கு போறோம். இது ஒரு மினி விளாகா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய விளாக்ல போடலாம். இந்த மினி விளாக நம்ம உள்ள போய் நாங்கள் சாப்பிட தான் போறோம். அங்க சாப்பிட்றது உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டேன். நம்ம போயிட்டு சாப்பிடலாமா? வாங்க நம்ம போலாம். அதுக்குள்ள நீங்க சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. நம்ம வளவலன்னு பேசாம வாங்க வீடியோ கூட போகலாம். இது வந்து கரெக்டாக நம்மளோட ஜூடியோ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஜூடியோவுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம மன்னா ஸ்ட்ரீட். நம்ம எங்கே இருக்கோம்? மன்னா ஸ்வீட்டில் தான் இருக்கோம். நம்ம உடனே நம்மளோட பேல்பூரி ஆர்டர் பண்ணிட்டோம். பேல்பூரினாலே அஞ்சு பேல்பூரி. ஸோ பேல்பூரி ஆர்டர் பண்ணிட்டு இதுதான் நம்மளோட அந்த டைட்டில் கார்டு. இது எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி பேல்பூரி ஆர்டர் பண்ணால் உடனே 2 செகண்டில் வந்துச்சு. அது கூடவே நம்மளுக்கு சாஸு எல்லாமே வந்துருந்துச்சு. பேல்பூரி பார்க்கவே வேறு லெவல் டெம்டிங்காக இருந்துச்சு. அப்படியே நம்மளுக்கு சாப்பிட போகணும் அப்படியே இருக்குது. அப்படியே பாருங்கள், அப்படியே எடுத்து நம்மளோட பைட் வா 1 பைட் இன் ஹெவன் அந்த மாதிரி இருந்துச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டு. நம்மளோட பேல்பூரி வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே நம்மளுக்கு ஒரு 2 பைட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம இப்போ என்ன ஆர்டர் பண்ணுறது யோசிச்சுனே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆர்டர் பண்ணியிருப்போம் தெரியுமா? இதுதான், இதோ நம்மளோட ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் பாருங்கள், கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா முறுக்குன்னு இருக்குது. செம்ம டேஸ்ட்டு, பார்க்கவே அப்படி இருக்குது. இதில் அந்த உள்ள பொட்டேட்டோ சூப்பராக அப்படியே குக்காய் சூப்பராக இருந்துச்சு. அந்த மேலே கிறிஸ்பியாக உள்ள அந்த பொட்டேட்டோ எல்லாமே, சாஸு கூட சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நல்லாயிருக்கு, பேல்பூரியும் நல்லாயிருக்கு. கூடவே தக்காளி சாஸோடு அப்படியே நம்மளுக்கு மைனஸும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது எக்கு மைனஸா எக்லெஸ்ஸான்னு தெரில, பட் நம்மளுக்கு மைனஸ்னாலே பிடிக்கும். ஸோ மைனஸ் எடுத்து நம்ம வாயில் போட்டு ஒரு பைட், அவ்வளோதான். வேறு லெவலான பைட் போட்டு அப்படியே ருசி சாப்பிட்டோம். மைனஸோட இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. கைஸ், நம்ம ஃபைனலாக நம்மளோட ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம், காட்டுறோம் உங்களுக்கு. இதுதான் கைஸ் நம்மளோட ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் பேர் என்னன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். கீழே ப்ரௌனி இருக்கும், மேலே ஐஸ்கிரீம் இருக்கும். அது மேலே நம்மளோட ஆல்மண்ட்ஸ்லாம் அப்படியே தூவி விட்ருக்காங்க. ஸ்பூனை தெரியாமல் திருப்பி பிடிச்சிட்டு அப்படியே நம்மளோட ஸ்பூனை அகைன் சரியாக பிடிச்சிட்டு எடுக்கிறேன், வரவே மாட்டேங்குது. கீழே சூடு, மேலே இல்லைன்னு சூப்பர். அப்படியே பார்க்கவே நம்ம சாப்பிடணும் போல தோணுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஸ்கிரீம் பார்த்தாலே. இந்த கேக்கு கீழே இருக்கிற ப்ரௌனி ஐஸ்கிரீம், இந்த கேக்கு எடுக்கிறக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. எடுத்து நம்ம வாயில் வைக்கிறக்குள்ளே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ரியலாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அப்படியே வாயிலே மெல்ட் ஆகிடுது, அவ்வளோ டேஸ்ட்டு. நம்மளோட ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வேறு லெவல் டேஸ்ட்டு. இன்னும் நாக்கில் அப்படியே டேஸ்ட்டு, அவ்வளோ டேஸ்ட்டு. அது வந்து எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க. எங்கள் அம்மா பாதி சாப்பிட்டாங்க, நானும் பாதி சாப்பிட்டுட்டேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டு கைஸ். மண்ணா வந்தீங்கன்னா ப்ரௌனி தயவுசெய்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனால் போன வாட்டி ப்ரௌனி எல்லாம் பெருசாக வச்சுருந்தாங்க, இந்த வாட்டி குட்டி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் என் கண்டு குட்டியாக தெரியுதோ தெரில. கொஞ்சம் ப்ரௌனி மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, பட் ஐஸ்கிரீம்லாம் வேறு லெவலு. மேலே ஆல்மண்ட்லாம் போட்டு வேறு லெவல் குடிச்சிருக்காங்க. விட்டா சாஸ் கூட குடிச்சிருவாங்க போல், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
கைஸ் நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கலாம்னு பார்த்தா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க விடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்களா நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஐஸ்கிரீம் எடுக்கிறக்குள்ளே அப்படியே நம்மளை அடித்து இது பண்ணுறாங்க. சரி எப்படியோ எடுத்து ஒரு பைட் நம்மளே அப்படியே வாயில் எடுத்தாச்சு. வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. எஸ், நம்ம மன்னா ஸ்வீட்ஸ் அந்த ஷாப்ல தான் நம்ம பேல்பூரியும் அண்டு நம்மளோட அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கியிருந்தோம். அடுத்து லாஸ்ட்டில் நம்மளோட ஒரு ஐஸ்கிரீமோட நம்ம முடிச்சிட்டோம். அண்டு என்னன்னா ரொம்ப புகழ்ந்து பேசலாம் கேட்காதீங்க, நம்ம டேஸ்ட் அப்படி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி புகழ்ந்து உங்களுக்கு சொன்னேன். அப்பதான் நீங்க சாப்பிடுவீங்க. நல்லா இருந்துச்சு டேஸ்ட், ரியலாவே சொல்றேன். அண்டு காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருப்பீங்க. எஸ், நம்மளோட பேல்பூரி கூட காஸ்ட் வந்து ஒரு பேல்பூரி 60 ருபீஸ். 60 ருபீஸ்க்கு வர்த்தான்னு கேட்டீங்கன்னா எஸ் ஒர்த்து தான். ஏன்னா இதுல கொஞ்சம் யூஸ் பண்ண அந்த மிக்சர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியான மிக்சரா இருக்கலாம், அப்படி சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த மண்ணா கொஞ்சம் காஸ்ட்லியா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ரேட்டும் 70 ருபீஸ். அண்ட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதோட காஸ்ட்டும் 70 ருபீஸ். 70 ருபீஸ்க்கு தாராளமாக சாப்பிட்டு தாராளமாக வந்தோம். அங்கே ஸ்வீட்ஸும் வந்துச்சு. பட் இந்த விட நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கலை. அடுத்த வாட்டி போனோம்னா ஸ்வீட்ஸ் நம்ம வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கடைக்கு போனால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம அடுத்து வேறு ஏதாச்சும் கடைக்கு போயிட்டு உங்களுக்கும் நான் ரிவ்யூ பண்ணல. இது ஒரு மினி விளாக் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைத்து அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திப்போம். அத்துடன் உங்களை நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். Sampai